ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் மனஸ்தாபங்களையும் சுமந்துகிட்டு இருந்த உனக்கு உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கதா இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு தெரிஞ்ச எனக்கு அதை கொடுத்து உன் வாழ்க்கையில் நிலைக்க செய்யவும் நிச்சயமாக தெரியும் என் செல்லமே. இது நாள் வரைக்கும் என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு இனி எந்த விதத்திலும் நான் தோல்வியையோ துக்கத்தையோ தரமாட்டேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகாக வழி நடத்தி உனக்கான நல்ல வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட பொருட்களை எல்லாம் மீண்டும் சரி செஞ்சு உன் கைகளிலேயே தான் கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான அழகான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடத்தே தீரும். பிறக்கும்போது இந்த மனிதர்கள் எதுவுமே இல்லாமல் தான் பிறக்கிறீங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் எதுவுமே இல்லாமல் தான் போகிறீங்க. இடைப்பட்டு வாழும் நாட்களில் மட்டும் எதுக்காக எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்படுறீங்க? அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சு கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறதுக்கு பதிலாக ஆரம்பத்தில் இருந்தே எல்லா ஆசைகளையும் அளவோடு வச்சுக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் லட்சியம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு போராட்டங்களும் பெருசாக தான் இருக்கும். ஆனால் உன் போராட்டங்களில் நீ உறுதியாக மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படும் போது கண்டிப்பாக அதற்குரிய வெற்றி உனக்கு கிடைக்காம போகாது. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைவதற்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன். நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும், முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செஞ்சீனா அதுக்கான முடிவுகளை எல்லாம் நான் உனக்கு சிறப்பாகவே அமைச்சு கொடுப்பேன். நல்லா மனம் வீசும் மலரை போல உன் வாழ்க்கையை சிறப்பாக நறுமணம் நிறைந்ததாக மாற்றி காட்டுறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை அழகாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ கலங்கிய காலம் எதுவும் கடுமையான காலம் கிடையாது. நீ கஷ்டப்படணும்னா நான் எதையும் செய்யவில்லைன்னு செல்லவே. நீ கலங்கினாலும் உன் கவலையை போக்கி உனக்கான வருத்தத்தை போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உனக்கு எதிராக இருக்கிற அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஆதரவாக நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ மன அமைதியோடு இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் உனக்கு தெளிவாக புரிய வரும். அதன் மூலமாக நீயும் உன் வாழ்க்கைக்கான சிறப்பான நல்ல விஷயங்களை செஞ்சு முடிச்சிடலாம். எப்போதும் எல்லாருக்குமே கொடுத்து உதவ முடியாத சூழ்நிலை உனக்கு இருந்தாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. பிறருக்கு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தாலே அதுவே மிகப்பெரிய உதவிதான். உன் வாழ்க்கைக்கு உதவியாக உறுதுணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இப்போது இருக்கும் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. காலம் கண்டிப்பா உனக்கு ஆதரவான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இந்த வராகி அம்மா உன் கஷ்டத்தை தாண்டி கவலையை தாண்டி என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எப்போதும் வலிமையோடு இருக்கணும்னு நினச்சினா தனியாக போராடவும் தயாராக இரு. வாழ்க்கை உனக்கு தினமும் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக கடந்து போக தயாராகு. வாழ்க்கை உன்னை கொண்டு போகும் பாதையில் நீ அமைதியாக போய்கிட்டு இருந்தாலே கடைசியில் கண்டிப்பாக அது வெற்றி பயணமாகவே முடியும். போகும் பாதியிலேயே முட்டி மோதி எதையும் மாற்ற நினைக்காதே. எதையாவது மாற்றணும்னு நினச்சினா அது உனக்கு ஏமாற்றமாக மாறிடும். வாழ்க்கை அதன் போக்கிலேயே நீ வாழும்போது கண்டிப்பாக நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீருமே செல்லமே. என்ன இழப்பு வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு நிலை குலையாமல் உறுதியாக நீ நின்னாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். எல்லாரும் செய்கிறாங்களேன்னு எல்லாரும் செய்கிறத நீயும் செய்ய வேண்டாம். அடுத்தவங்க போகிற பாதையில் அவங்களையே பின்தொடராமல் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடு.
உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொரு விதமாக பேசினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நீ எடுத்த முயற்சியில் உறுதியாக இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாகவே இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் எப்போதும் நல்லதே நடந்துடாது. சில விஷயங்கள் கெட்டதாகவும் கஷ்டமாகவும் கவலையை தரக்கூடியதாகவும் கூட இருக்கும். ஆனால் நான் பொறுமையாக இருந்து சொல்கிறேன், நீ பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக காலம் உனக்கு சாதகமாக மாறும். உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு பொறுமையை கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் கூட இந்த வராகி அம்மா நானே நடத்தி தருவேன். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்டு வாழும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட அமைதியாக இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா கொடுப்பேன்னு செல்லமே. கோபங்கிறது கூட அளவோடு இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. சும்மா எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டையும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அவனா அவசரப்படுவான், கோபப்படுவான், கத்துவான்னு உன் கோபத்துக்கு அங்கே மரியாதை இல்லாமல் உன் வார்த்தைக்கும் உனக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் எந்த இடமா இருந்தாலும் அதை தகுந்த நேரத்தில் தகுந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தினா மட்டும்தான் கோபம் கூட உனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இல்லாட்டி எதுக்கெடுத்தாலும் நீ கத்துவான்னு சொல்லிக்கிட்டு உனக்கு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக புத்திசாலித்தனமாக நீ செயல்படும்போது கண்டிப்பாக துன்பங்களிலிருந்து உன்னால் மீண்டு வந்துட முடியும். உன் வாழ்க்கை இன்பமயமாக மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யாராவது பசியோடு வந்து நின்னாங்கன்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எதையாவது சாப்பிடக்கூடு. அடுத்தவங்களுக்கு பசி ஆற்றும் போது அன்னதானத்தை நீ மனசார மகிழ்வோடு செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நன்மைகளையும் இந்த வராகியம்மா நான் வந்து செய்வேன். உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீன்னா நான் உனக்கான நல்லதை சிறப்பாகவே செஞ்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை ஏமாத்துறவங்கள நீ நம்பாத. உனக்கு ஒரு ரத்தத்தை துரோகம் செய்கிறாங்க, உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போது நீ கவனமாக அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்க தயாராகு. உனக்கு மன வருத்தமோ கவலையோ இருக்கும்போது வராகியம்மான்னு கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து மன நிம்மதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய வைப்பேன்னு செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. நீ அழுதினா அது இந்த வராகி அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளராதே. உன் துன்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ வீணாக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் மனசில் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு நிம்மதி இல்லாமல் நீ தவிச்சிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுட்டு தான் உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடுறேன். இந்த உலகமே உன்னை மறந்தாலும் இந்த வராகியம்மா நான் உன்னை பார்த்துக்கிட்டும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட தைரியமாக முன்னேறு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மனசுடைஞ்சு போகாதே. உனக்கு துணையாக நான் வருவேன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. என்னுடைய வரவால் இனிமேல் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்கிறத நீ பார்க்க தான் போகிற. நீயே ஆச்சரியப்பட்டு வாய் பிளக்கும் அளவுக்கு பல அதிசயங்களும் நடந்து அதன் மூலமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. உன் கூட தான் இந்த வராகியம்மா நேற்றும் இருந்தேன், இன்றைக்கும் இருக்கிறேன், நாளைக்கும் இருப்பேன். என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கவலையை விட்டுட்டு மன நிம்மதியோட வாழ்க்கையை வாழ தயாராகு. ஏற்கனவே நீ இழந்ததையெல்லாம் தாண்டி இப்போ உனக்கான பொக்கிஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. விதி ஒரு கதவை மூடுனா உன்னுடைய இறைபக்தி உனக்காக இன்னொரு கதவை திறந்து வைக்கும். உன் தலைவிதியை தாண்டி உனக்கான நல்லதை செய்யதானே இந்த வராகி அம்மாவும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன் தலைவிதியோ அல்லது உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் சதியோ எது உன்னை வீழ்த்த நினச்சாலும் அதையே மாற்றி அமைச்சு உனக்கு நல்லதை செய்ய நான் வருவேன்னு நம்பு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். எவ்வளவோ நாட்கள் கடந்து போயும் கஷ்டங்கள் குறையலையேன்னு நீ புலம்புறது எனக்கு நல்லா கேட்குது.
உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்வதற்காக பொன்னான நேரத்தை நான் குறித்து வச்சுட்டேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது இப்போது உன்னை தேடி வரப்போகுது. ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ சரியாக பயன்படுத்திக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கான அதிசயம் நடந்து அது உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றிடும் என் செல்லமே. நீ சந்தோஷமாக வாழ்வதை கண்டுகளிக்க இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். உன் மூச்சு காத்திலும் உன் பேச்சிலும் உன் மனசிலையும் கலந்திருக்க இந்த வராகி அம்மா நீ எப்போ கூப்பிடுவேன்னு அந்த ஒரு வாய்க்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்துருவேன். உன் இதயத்தின் மூலமாக நான் வந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றதான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். சரியான நேரம் வரும்போது உன் வாழ்க்கையை சகல விதத்திலும் மாற்றி அமைச்சு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. என்ன நடந்தாலும் பயப்படாதே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கான நல்ல விஷயத்தையும் இந்த வராகி அம்மாவே நடத்தி கொடுத்துட்றேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் மன வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நல்ல நேரம் வந்திருக்கு என் செல்லமே. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்துடும். நீ எதுக்கும் மனம் தளராதே. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கைனா எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் அவ்வப்போது உட்காந்து ஓய்வெடுக்க பழகு. எப்போதும் யாருமே வேணாம்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் உன்கிட்ட அன்பு காட்டவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஒரு பிடிமானம் ஒரு உறவு தேவைப்படுது. அதனால் அவ்வப்போது வாழ்க்கையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உனக்கு ஆறுதல் சொல்லும் மனிதர்களையும் உன் கூட வச்சுக்கோ. யார் உனக்கு மதிப்பு கொடுப்பாங்களோ, யார் உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்களோ அவங்கள உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னையும் புரிஞ்சுக்காம உன் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்காம உன்கிட்ட எந்நேரமும் சண்டை போடுறவங்க உன்னை திட்டுறவங்க உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. உன் உணர்வை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் நீ சண்டை போட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களும் உன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உனக்கானதை எல்லாம் நடத்தி கொடுக்கவும் செஞ்சு கொடுக்கவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. காசு பணம் இருக்கோ இல்லையோ உன்னை சுற்றி 4 நல்ல மனசு உள்ளவங்க இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். யாருமே ஏன் உன் மனசாட்சி கூட உன்னை சரியாக மதிக்க மாட்டேங்குது, நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்குதுன்றது தானே இப்போது சூழ்நிலையாக இருக்குது. இந்த சூழ்நிலையை மாற்றி அமைச்சு நீ சொல்வதையே உன் மனசு செயல்படுத்தும்படியும் உன்னை சுற்றி இருக்க மனிதர்களும் உன் பேச்சை கேட்டு நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்த போகிறேன். எப்போதுமே அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு அன்பு கிடைக்காது, நல்ல மனிதர்கள் அமைய மாட்டாங்க. ஆனால் அன்பின் மதிப்பே தெரியாதவங்களுக்கு, பாசம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு தான் நிறைய உறவுகள் சொந்த பந்தம் இருக்கும். நீ அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குற, 4 நல்ல மனுஷர்கள் கூட இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற. உனக்காகவே உன் மேலே அன்பும் அக்கறையும் கொண்ட நல்ல மனிதர்களை உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு கண் கலங்க வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் எவ்வளவு வருத்தமும் வேதனையும் துன்பமும் வெளியேறுதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த கண்ணீரற்ற கவலைகளற்ற நிம்மதியான வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நல்ல மனசுள்ள நிலையாக நிரந்தரமாக எப்போதுமே உன் கூட இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும்.